सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा।
சுவாசம் அது உன்னால், ஜனனம் அது உன்னால், உயிர் வாழ்வது உன்னால். நான் எத்தனை கலைஞர்களோட பாடியிருக்கேன். திருமதி பி. சுஷீலா அம்மையார் அவர்கள், திருமதி பானுமதி அம்மா அவர்கள், பி. லீலா அவர்கள், எத்தனை எத்தனை யாரை சொல்கிறது, எல்லார் ஈஸ்வரி அவர்கள், எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பாடியிருக்கிறார்கள். என்னை உணர்ந்து நான் எந்த தன்மையிலே பாடுகிறேனோ அதற்கு ஏற்றாற்போல அவர்களுடைய குரலையும் கலந்து பாடினார்கள். இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இணைந்ததனால்தான் இந்த பாடல்கள்லாம் சிறப்பு அடைந்தன என்பதை நான் தெளிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாடினால் மட்டும் போருமா? அந்தந்த நடிகர்கள் அந்த உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி வாயசைத்து எந்த உணர்வோடு நான் சொல்லியிருக்கிறேனோ அந்த உணர்வை முகத்தின் பாவத்தின் மூலமாக காமிக்க முடிந்ததல்லவா? ஆகையினாலே இந்த பாடலை பாடியவனுக்கும் பேர் வந்தது, நடித்தவருக்கும் பேர் வந்தது. மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். மாலை கூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றாள். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக. எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக. எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. மங்கள செல்வி அங்கைய கண்ணி திருமகளே வருக. வாழும் நாடும் வளரும்
எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான். அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாயும் மீன்களின் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி. ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும்
நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ ஏ, ஓ ஓ ஏ, ஓ கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோடுவது சாத்தியமே. காத்திருந்து கள்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோடாத சத்தியமே. போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே. கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது.
விழுந்து கள்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே. கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. சில பாடல்களால் சில நடிகர்களுக்கு பேர் வரும்னு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை, அது உண்மை தான். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். சத்தியம் இது சத்தியம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப பாப்புலராக வேக வேகமாக பாப்புலரான மிஸ்டர் அசோகன் அவர்கள். தெய்வம் தந்த வீடுன்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்கோம். அது வந்து ஜெயகணேஷ் ஆக்ட் பண்ணார். ஜெயகணேஷ் அந்த பாட்டில் எப்படி நின்னாங்க. இப்படி பாட்டால் வளர்கிற ஹீரோக்களும் இருந்திருக்காங்க, இந்த பாட்டால் வந்த சிங்கர்களும் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே தெய்வத்தினுடைய கருணையும் அவங்களுக்கு இருக்கணும். அவங்கவுங்க அந்த இடத்த பிடிப்பாங்கங்கிற அடியனுடைய நம்பிக்கை. இந்த பாட்டு நல்ல பாட்டு, பிடிச்ச பாட்டு கேளுங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் காலம் கச்சேரி ஆரம்பத்தில் இதை டைட்டில் மியூசிக்காக கூட வாச்சிருக்கோம். எதுக்காக வாச்சிருக்கோம்னா, மேடையில் உட்காந்து நாங்கள் சத்தியமாக ஒழுங்காக சின்சியராக வேலை செய்கிறோம், இது சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கோம். சத்தியம் இது சத்தியம், சத்தியம் இது சத்தியம்.
எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம், இது சத்தியம். எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம், இது சத்தியம். திங்கள் சிறையில் இருந்தேன், பள்ளிக்கூட அறையில் இருந்தேன். திங்கள் சிறையில் இருந்தேன், பள்ளிக்கூட அறையில் இருந்தேன். எத்தனையோ சிறைகளை நான் பார்த்து விட்டேன். போடா போ, போடா போ, சத்தியம், இது சத்தியம். எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம், இது சத்தியம். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஷாணென்ன முழம் என்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுதென்ன. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஷாணென்ன முழம் என்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுதென்ன. விலைக்கு மேலே விலை வைத்தாலும் மனிதன் விலை என்ன, உயிர் விட்டு விட்டால் உடல் சுட்டு விட்டால் அதில் அடுத்த கதை என்ன, என்ன அதில் அடுத்த கதை என்ன. எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம், இது சத்தியம். பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா. நெஞ்சுக்கு நீதியை ஒழித்தே வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா. நல்ல நேர்மையிலும் தன் தேர்மையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா, தினம் வாழ்பவன் தெய்வமடா. எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம், இது சத்தியம், சத்தியம், இது சத்தியம். தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்கி மின்னிக்கு என் மனசை கெடுக்காது. தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே. முறுக்காதே சும்மா முறுக்காதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே, முனிவரை போலவே வேஷம் போடாதே. முறுக்காதே சும்மா முறுக்காதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே. உன்னையே நம்பி நான் பிழைக்க முடியுமா, ஊருக்குள்ள நிமிந்து நடக்க முடியுமா.
சொன்னா உனக்கு என் நிலைமை புரியுமா துண்டனா தூக்காட்ட வேற வழியேதம்மா சொன்னா உனக்கு என் நிலைமை புரியுமா துண்டனா தூக்காட்ட வேற வழியேதம்மா தடுக்காதே என்ன தடுக்காதே தடுக்காதே என்ன தடுக்காதே சோறு கண்ட இடம் சொர்க்கமா ஊரு சுத்தி வாழ உனக்கு எண்ணமா சோறு கண்ட இடம் சொர்க்கமா ஊரு சுத்தி வாழ உனக்கு எண்ணமா தோழன காக்க மறக்கலாகுமா கோழைய உனக்கு மீச வேணுமா தோழன காக்க மறக்கலாகுமா கோழைய உனக்கு மீச வேணுமா முறுக்காதே சும்மா முறுக்காதே முறுக்காதே சும்மா முறுக்காதே ஓட்டு தோத்துல உடம்ப வளர்த்துட்டேன் மீச இருப்பத மறந்து இருந்துட்டேன் வேஷம் கலைச்சிட்டேன் விஷயம் புரிஞ்சுட்டேன் தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன் வேஷம் கலைஞ்சிட்டேன் விஷயம் புரிஞ்சுட்டேன் தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன் தடுக்காதே என்ன தடுக்காதே தடுக்காதே என்ன தடுக்காதே வாழ்க்கை ஓடம் செல்ல ஆற்றில் நீரோட்டம் இல்லை யாரும் தேரில் செல்ல ஊரில் தேரும் இல்லை எங்கோ ஏதோ யாரோ வாழ்க்கை ஓடம் செல்ல ஆற்றில் நீரோட்டம்
fear management is a very important dimension in life. There's a beautiful story I read. Mullah Nasruddin, a Sufi character, was driving his car and his friend observed that every time there was a honking of a lorry, Mullah is to literally shiver. At the end of this journey, his friend asked, Mullah, why is that only the honking of a lorry you seem to shiver, not the honking of any other vehicle? He said, my wife has been eloped by a lorry driver. Since my wife has been eloped by a lorry driver, every time there's a honking of a vehicle, I'm scared the lorry driver will return the wife back to me. Friends, you see this, lot of people's life is lived out of fear. Bishas mataf pavate bisho deti surya. It is said in the Veda that everybody's life seems to be running out of fear, fear, fear. So life can be fear-oriented living or life can be love-oriented living. And the greatest gift you can give to yourself, if you can transform your life from fear-oriented living to love-oriented living, this transformation will make your life very juicy, very happy, very alive. If you closely observe, even people pray and their prayers are also out of fear. And hence this expression, you have to be God-fearing. God is not something to be feared, God is something to be loved. And therefore, even our prayers are also born out of fear. And if your prayers are born out of fear, then you will find unconsciously you become manipulative in your very prayer itself. I always feel people are so unconscious, but because of unconsciousness, they are not aware of the fact that they are so manipulative that they themselves are not aware that they are manipulative. The height of manipulation is you yourself are not aware you are manipulative. And when you live out of fear, even your prayer is out of fear, there is a subtle unconscious manipulation which happens. There was a person who wanted to cross the river and he had put all his money to build a beautiful palace, and therefore the final completion of his palace, he wanted to inaugurate the beautiful palace that he had built. And as he was crossing the river, suddenly there was a storm and the boat was about to be sunk. Suddenly this man turned to be very religious. He kneeled down and prayed, "Oh Lord, please save me, please save me. And if you save me, I promise you, I will sell the palace and offer it to the poor. At least I'll have the opportunity of seeing the palace that I have constructed." He kneeled down and turned to be very religious. And suddenly, like a miracle, the Lord heard his prayer and the storm subsided. The boat was no more threatened to be sunk. And suddenly this man realized, I think I was too fast in making a deal with the Lord. Maybe I was too fast. And as this soliloquy was going on in his mind, again the storm became turbulent. The boat was about to be sunk. And so again this man kneeled down and said, "Oh Lord, I was only joking with you. Can't you take the joke lightly? I promise you, when I see the palace, I will sell the palace and offer it to the poor." Again the storm subsided, and now he knew that I better sell the palace and offer it to the poor. He came to the other side of the shore, he saw the beautiful palace, and his manipulative mind created a device. He bought a cat, tied the cat to the palace, and started announcing to people. He says, anybody who buys the palace, you can buy it for only 100 rupees. But whoever buys the palace must buy the cat, and the cat is 5 million rupees. He went on making this announcement. One of them bought the palace, gave 100 rupees, bought the cat, which is 5 million, and then an interesting thing happened. He went to the temple, said, "Oh Lord, I'll keep up my word. Now, I said the proceed of the palace, I'm giving it to the poor. The proceed of the palace is only 100 rupees, so you take it. The cat is my cat," and he takes the 5 million and goes away.
We are so manipulative that we ourselves are not aware we are manipulative. So if your life is lived out of fear, even our prayers become highly manipulative. And therefore, the greatest gift that we owe ourselves is transform fear-oriented living to love-oriented living. And if that happens, you find your life becomes extremely powerful, or else your life is lived out of fear. And when your life is lived out of fear, there is no strength in life, there is no power in life, and therefore fear has to be transformed. Goodness should come from strength and not from weakness. I find a lot of people are good, but their goodness is not coming from strength. They are good because they have no courage to be bad. When you have no courage to be bad and then you are good, your goodness is not coming from strength. And if goodness comes from strength, then you will find life is very, very powerful. And your goodness cannot come from strength because there is always an undercurrent fear. And this fear literally starts eating people's life. To handle fear from a yogic approach, from a wise approach, is a very important education that we have to expose ourselves. People always come and say, Swamiji, how to handle fear? First I tell them, you know what is the meaning of the word fear, or what is the spelling of the word fear? F-E-A-R. Most of people's fear are fantasized experience appearing real. You know, in my workshop called Life Program, which is a 3 days workshop, I work on using spirituality for self-development. I always make people come there and say, how many of you are scared of public speaking? And there will be always a group of people who are scared. I make people come up there, stand on the stage, and just tell them, just look at the audience. And if possible, say a few words. And you will find people literally shivering. Just looking at the audience, people are scared. Their legs start jittering, hands start shaking there, just looking at the audience. Then I tell people, study has shown there are 3 to 4 great fears. And you have to be aware of these 3 to 4 fears and handle it wisely. One of the greatest fears, according to research, has been the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Fourth is the fear of rejection. And of all the fears, the fear of public speaking, people are afraid more than the fear of death. Now, what is so difficult of public speaking? So I make people stand and say, what is that you are really afraid of? And you will find they don't know what they are afraid of. They say, Swamiji, I have never spoken in the public and therefore I'm scared. I say, if you have never been in front of the public, now you are in the front of public. So feel happy about it. But then they are scared. And then we explore into this fear. And I tell them, see, your fear is simply a fantasized experience appearing real. You're just fantasizing it there and you're scared about it. So to handle fear, especially when there's a fear of public speaking, I give them the 3 E's technique. I say, first, experience your fear. Second, enjoy it. Third, explore into it. So therefore, in these encountering sessions in my life program, I make people stand and then their legs start shivering, shaking. I ask them, now experience your fear. What is the experience of your nervousness? I ask this question. They say, I'm just nervous. I said, what is the experience of your nervousness? And so often I find people can't articulate the experience. They are more busy giving an explanation why they are afraid rather than the experience of their nervousness. And invariably, now I make them realize your experience of nervousness is what? He says, my legs are shaking, my hand is shaking. And then I tell them, can you experience the experience of your nervousness? Listen carefully, friends. Can you experience the experience of your nervousness? Now, this may appear to be a simple statement, but it's so difficult for people to experience. We don't experience an experience. We are too busy interpreting an experience. We are too busy judging an experience. We are too busy evaluating an experience. I tell them, drop all that, just experience innocently
your nervousness. Your legs are shaking means what? Your legs are shaking. A lot of people go to the disco to make it shake. And without a disco, your legs are shaking. Beautiful. Just experience it, I said. We don't experience an experience. Isn't it, friends? Doesn't it happen so often? You go to a doctor. Now he brings an injection. You turn your head this side and he touches you and you scream. And the doctor said, I've only put alcohol strip itself. I have not even injected. Now the anticipation of pain is sometimes more painful than pain itself. So we are not with an experience. We are more with an explanation of an experience. Now this is a very important principle. In Taoism, it is called Ta Tata. Ta Tata means, can you experience the suchness of what is? In yoga, we call it Satta. Can you experience the Satta means the isness of what is? And if you can learn to practice this, it is so beautiful. You are eating your food, can you experience the experience of eating? You are taking a bath, can you experience the experience of taking a bath? But what happens to us? You are eating your food, you are thinking of the bath. When you are taking the bath, you think of your boss. When you meet your boss, you think of your wife. When you meet your wife, you think of your boss' wife. And thus, you don't experience an experience. You're always lost somewhere. So, if you can learn to practice this, and it will help you very much in fear management, whatever you are doing, experience the experience. You're listening to me? Experience the experience. You're seated on the chair, experience the experience. You're walking, experience. So I make my students stand, and when their legs are shaking, I just tell them, experience the experience of your leg shaking. And when they start experiencing the experience and not judging, evaluating, then you will find the experience is such an innocent, beautiful experience. So first, experience. Second, can you simply enjoy the experience? Because unconsciously they are not enjoying the experience. So experience. Second, I said, learn to enjoy. Their legs are shaking. I said, enjoy your leg shaking. It's so beautiful. Means your nervous system is very alive. Your hands are shaking. Good. Enjoy it. Learn to go on enjoying whatever you are doing. Then you will find the whole quality of experience is different. So they're standing on the stage. First, I make them experience. After some time, I ask them, how do you feel? Now your tension would have reduced. Then I bring in the dimension, can you enjoy? And say, beautiful, your legs are shaking. Beautiful, my hands are shaking. When the moment you learn to enjoy it, fear reduces. You have a different strength of handling it. Lastly, I say, can we explore this fear of public speaking? And when you explore, people give lot of explanation. Swamiji, I have never spoken in the public. This is the first time in the public, therefore I'm scared. I tell them, the first time you get married, you're not scared. First time you go to Switzerland, you're not scared. So what is the genesis of this fear? Can you explore? And when you slowly explore, we find the genesis of fear is this. We are caught up in the structure called looking good. There are three important structures. There is looking good, feeling good, and being good. You're standing in front of the people. Now you are scared. The genesis of fear is you're looking good. Not physically, but psychologically you want to look good. Psychologically, what are people talking about me? They may criticize me. They may say I'm not a good speaker. They may say I'm such an idiot. Now their speaking starts breaking a certain image that you want in their eyes, and the image that you want is you want people to look at you as you want them to say he's a good person. You're caught up in this game called looking good. Not looking good physically, but psychologically looking good. We have an image about ourselves, and we want our image to be endorsed and respected by the other person. And if somebody does not endorse your image gets stabbed. This is a big psychological sickness that we are caught up in this game called looking good. Looking good is different from being good. Your whole genesis of fear, what will people talk about you?
and if they talk negative, your image gets stabbed. So therefore, you're caught up in this image game. Now, you have to learn to develop another value system. Learn first to have the value of being good. Based on being good, learn to feel good. And lastly, give this priority of looking good. But at present, people's priorities are confused. They want first the looking good and last the being good. So I help people to reorganize their priorities. The most important priority is being good, based on being good, feeling good, and lastly looking good. And when you have this, you find many of our fears, especially the fear of public speaking, will just drop away. There was one student of mine who did my workshop in Chennai, and she came to me and said, Swamiji, I'm very unhappy. She was a young girl, hardly about 21, 22 years. She became a widow at the age of 18 years. And she was feeling very lonely, and I asked her, why can't you get married? To which she said, Swamiji, how can I get married? I'm an orthodox South Indian Brahmin. I asked her, is it wrong for you to get married? She says, no, it is not wrong for me to get married. But what will people talk, Swamiji, if I get married? I asked her, what are people talking about you? Now, she said, people are talking about me that I'm a Satya Savitri, I'm a very good girl. But so people are talking good about me. But I asked her, are you feeling good? You're looking good in their eyes, but are you feeling good? She says, no, I'm not feeling good. Then I asked her, are you being good to yourself? She said, no, I'm not being good to myself. Then I said, you're only caught up in looking good, and you have sacrificed feeling good and being good for the sake of looking good. All this is because your priorities are all messed up. And therefore, if you can reorganize your priorities first on being good, based on feeling good, and lastly looking good, you will find you will be able to manage your fear much better. Many of our fears is all the fear, what will people talk about me? It's like this beautiful story. A father and a son was going along with a donkey. The father sat on the donkey, and people started telling in that village, what type of man he is. Young son is walking and the father is seated on the donkey. The father heard this, so he got down and made the son sit on the donkey. Again, villagers started speaking, what type of father he is. The old man is walking, the young son is seated on the donkey. What type of education he is giving. He heard this, and again, both of them sat on the donkey. Again, villagers started talking, what type of father he is. So much of cruelty to the animal. Both of them are seated on the donkey. Now again he heard this, both of them got down and the donkey was alone and they were walking at the side. Again villagers spoke, what type of father he is. They are not making use of the donkey. The donkey is walking alone. The only choice left is both of them were carrying the donkey. This is what happens. You're too caught up what people will say. People will say anything. In Hindi there's an expression, logon ka kaam hai kehna. Always they will be talking. So therefore you are too caught up in looking good, the whole orientation changes. And therefore friends, first is learn to reorganize your priorities. Many of it you are caught up in the game of looking good. And if you can reorganize being good, based on feeling good, looking good should be the last priority, then you will find you'll be able to handle your simple fear of public speaking in a much better way. The first great fear is the fear of public speaking. The second great fear is the fear of death. A lot of people are afraid of death. We are afraid of death for we look at death as an enemy to life. But if you can reorganize your perception, your paradigm, and yoga helps us in reorganizing our paradigm, don't look at death as an enemy to life, as an end of life. Look at death as an encounter in the spectrum of life. Your perception towards death, if it changes, what yoga invites us to do, don't look at death as an end of life. It is only an incident in the spectrum of life. It is like changing a house. When you change a house, it doesn't mean to say that you have to be scared of. So too, death is only an incident in the spectrum of life. Lord Krishna in the Gita says, Dehinosmin yata dehe kaumaram yauvanam jara tata dehantaraf prapti dhirastattra mukhyati.
The Lord says in the Gita, hey, don't be scared. Just look, death is constantly being happening. Dehinosmin yata dehe kaumaram. You're born as a child. Then you become a youth. Then you're dead to your child, you're born to youth. Again, become middle age. You're dead to youth, you're born to middle age. Then again, you become old. You're dead to the middle age, you're born to the new age. And therefore, death is constantly happening. Right now, today is gone. The next moment is born. So death is not an end of life. Death, in fact, is the very platform from which life emerges. So if you change your perception of death as an end of life, then you find your experience of death is an experience to be experienced in the spectrum of life. Somebody came to a famous Indian poet and asked him this question, I'm scared of death, what should I do? And this poet said beautifully, why are you afraid of death? If you can learn to trust life, then you will learn to trust even death. And he gives a beautiful example. He says, even before you are born, God has been so kind. Milk is created in the breast of your mother, even before you are born. If this is the kindness of nature, the kindness of existence, even before you are born, so too when you are living, who knows, there can be another world which is being already created. Learn to trust. We are really not afraid of the unknown. People tell me, Swamiji, the fear of death is the fear of the unknown. I always tell them, how can there be a fear of the unknown? Are you afraid of Ladalodai? No. What is Ladalodai? Gabagabai? No, Ladalodai, Gabagabai, you do not know. And if you do not know, you cannot be afraid of. You are only afraid of the fear of losing the known. Not that you are afraid of the unknown. This poet says, even before you are born, nature has been so kind. So too, as you are living, there can be another world created to you. So therefore, learn to trust. And if you can bring this energy called trust in your life, you will find you will be able to get over the fear of death. Hence, Lord Krishna in the Gita says, Shraddhavan labate jnanam. Learn to have Shraddha, he says. Once when you have trust, then you will find life becomes extremely powerful and you can manage your fear wisely. Listen to this beautiful Sufi story. There was a Sufi mystic who got married, and after marriage, he has not even spent that night. The marriage party had to cross the river, and suddenly there was a storm. And when there's a storm, the whole boat was about to be sunk. Now the Sufi mystic was very relaxed because the necessary people were balancing the boat. But the Sufi mystic's wife got angry at the husband and said, are you not scared that we are going to die? We have not even lived for one day of married life, and so many years we are in a romantic relationship. Are you not scared? To which the Sufi mystic said, I am not scared. The wife asked, what is the secret of you not being afraid? He got up, took out the knife and charged at her. He put the knife under her neck and said, I'm going to kill you. And asked the wife, are you scared? And the wife said, I am not scared. The husband said, what is the secret of you not being scared? To which the wife said, the knife may be dangerous, but the one who is wielding the knife loves me very much, and therefore I am not scared. Exactly in the same way, the Sufi mystic said, the waves may be dangerous, but the one who is wielding the waves, the Lord, loves me very much, and I trust that, and therefore I am not scared. And if you have the power of trust, you will find you will be able to sail through the storms of life in a much different way.